வணக்கம். நான் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கும்பம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படின்னா, புதிய முயற்சி செய்ய போகிறீங்க. தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அது நீங்கள் எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரமாக இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வச்சுருந்த மனசில் வச்சுருந்த ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கான ஒரு சூழல் இந்த வாரம் உருவாகும். முக்கிய முடிவுகளை மட்டும் அவசரமாக எடுக்காதீங்க, கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை நல்லபடியாக வெளிப்படும். புதிய பொறுப்புகள், அது முக்கியமான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தாலுமே அதை நீங்கள் சரியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால் உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பாராட்டு தன்மையோடு இருப்பாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. பழைய கான்டாக்ட்ஸ் மூலியமாகவே ஒரு நல்ல ரெகுலர் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த வாரம் இருக்கும். பார்ட்னர்ஸ் கூட பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பண வரவு ரொம்ப சீராக இருக்கும். நீங்கள் எந்த பணம்லாம் வரணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாமே கலெக்ஷன் ஈஸியாக வந்துடும். வருமானத்திற்கான வாய்ப்பு கூட, ஒரு கூடுதல் வருமானத்துக்கான வாய்ப்பும் உருவாகுது. அதே நேரத்தில் சின்னதாக குடும்பத்துக்கோ இல்லை வீட்டு தொடர்பான ஒரு செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது பார்த்துக்கோங்க. அவசியமற்ற செலவுகள்னு உங்கள் மனசுக்கே தோணும், அதில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சேவிங்ஸில் கூட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு கலெக்ஷன் வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு சஜஷன் சொன்னாலுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களோட பேரண்ட்ஸ் அல்லது உறவினர்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒரு விஷயம் இந்த வாரம் முடிவுக்கு வரப்போகுது. அதையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வீடு மாற்றம், இல்லை வீட்டு பராமரிக்காகவோ அல்லது புதிய பொருள்கள் ஏதாவது வாங்க தொடர்பான செலவுகள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து தொடர்பான பேச்சில் கூட ஒரு சின்னதாக ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வீடு இல்லை ஏதாவது வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சரியாக இருக்காங்கிறது நீங்கள் லீகல் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. அது பார்த்து செயல்படுங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் காரணமாக, மனசில் கொஞ்சம் அழுத்தம் காரணமாக கொஞ்சம் பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது தூக்கம் குறையாமல் பார்த்துக்கோங்க. அது தூங்குறதன் மூலியமாக அது நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும். நல்ல ரெஸ்ட் எடுங்க, அது பார்த்துக்கோங்க. கரெக்டான டைமில் சாப்பிடுங்க. கரெக்டான தண்ணி தேவையான அளவுக்கு குடிங்க. அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சாதகமான நாள் 24, 26, 28. இந்த 3 நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது. அதாவது 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 26ஆம் தேதி புதன்கிழமை, 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள் இயல்பாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அது பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி. அந்த நாள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பணவரவில் ஒரு சீரான நிலை, குடும்பத்தில் ஒரு நல்ல ஆதரவு, புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி அவசர முடிவுகளை தவிர்த்து தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறீங்கனாலே இந்த வாரம் உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக அமைஞ்சிட போகுது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.